ஹாய் வாரியர்ஸ். நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னா, கரூர் டு மாயனூர் பக்கத்தில், மாயனூர் டேம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரெஷ்ஷாக அங்கனே பிடிச்சி அங்கனே செல் பண்ணுறாங்க. நம்ம இன்னைக்கு நேரில் போய் விசிட் பண்ணி நம்ம மீனை அங்கேயே வாங்கி அங்கேயே அவங்கள்ட்டே க்ளீன் பண்ணி நம்மளே அந்த ஆற்றுக்குள்ளாரே வச்சு சமைச்சு சாப்பிட போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வேறு லெவல் ஃபன்னாகவும் இருக்கும், செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பாறை மீன், நெய் மீன், சிலேபி கெண்டை, இறால் மீன், விரா மீன் இப்படின்னு பல வகையான மீன்கள்லாம் இருந்துச்சு. நம்ம வாங்கினது மீன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 200 ரூபாய்க்கு 4 கிலோ மீன் தான் வாங்கினோம். எங்கேயுமே கிடைக்காது. சிலேபி மீன், அது கூட வந்து விரா மீனும் ஒரு மீன்லாம் இருந்துச்சு. எல்லாமே சேர்த்து 200 ரூபாய்க்கு நாங்கள் எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதை பாருங்கள், இது வந்து இன்னொருத்தர் வாங்கியிருந்தாரு. இது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ சம்திங் இருக்கும். சிலேபி கெண்டை உயிரோட அப்படியே ஃபுல்லாக எல்லாமே உயிரோட தான் கிடைக்குங்க. நம்ம செத்த மீன் இதெல்லாம் வந்து தூக்கி போட்டுருவாங்க, மேக்ஸிமம் தூக்கி போட்டுருவாங்க. உயிரோட ஃப்ரெஷ்ஷாக தண்ணிக்குள்ளே வச்சுருப்பாங்க வலையில் போட்டு. அந்த மீனை பாருங்கள், எப்படி பாருங்கள், வாயாக அசைக்குது. எவ்வளோ நீளம் இருக்குன்னு பாருங்க, இந்த கையில் வச்சு பார்க்குறப்ப தெரியும் பாருங்க. இவ்வளோ பெரிய மீனெல்லாம் அங்கே நார்மலாகவே கிடைக்கும். அது அந்த முள்ளை பாருங்கள், க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பெரிய முள் இருக்குதுல்ல, அதை ஃபுல்லாக ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக இழுக்கிறாங்க, அழகாக வந்துடுது. ஒரு மாதிரி போட்டாங்களா, ஒரே இதுதான் சரசரசன் முள் அப்படியே வந்துடும். மெயின் முள்ளே இந்த முள் தாங்க. இந்த முள் தான் நம்ம சாப்பிட்றப்ப பிடிக்கும். ஆனால் அதை எடுத்துட்டோம்னா சென்டரில் ஒரே முள் தான் இருக்கும். அது வந்து அழகாக எடுத்துடலாம் சாப்பிடும்போதே. உயிரோடே இருக்கு அந்த மீன். அது இவ்வளோ சித்திரவதை பண்ணி க்ளீன் பண்ணுறாங்க பாருங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கையை வெட்டி விட்டுரும், முள்ளு கிழிச்சு விட்டுரும். மாயனூர் நேர்வே யாரெல்லாம் இருக்கீங்களா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுவோம். நிறைய மீன் கருவாடு போட்டுருப்பாங்க. இந்த நாங்கள் போன நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 மணி இருக்கும். சேர்த்து தான் போயிருந்தோம். வாங்கிட்டு ஃபைனலாக சமைக்க கிளம்பியாச்சு. இது தாங்க அந்த ஏரியா. இந்த ரோடு இருக்குல்ல, ரோட்டுக்கு ரைட் சைடு காவேரி ஆறு இருக்குது. அந்த காவேரி ஆற்றுக்குள்ளே தான் நான் ஒரு லொக்கேஷன் தேடிட்டு இருக்கோம், எங்கே சமைக்கலான்ட்டு. எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனு. சரி ரைட்டு, ஏதோ ஒரு பக்கம் அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபைனலாக அங்கே உள்ளே போயிட்டு க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு மீனுக்கு அவங்க வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க, இருந்தாலும் நம்ம ஒரு டைம் க்ளீன் பண்ணுறோம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணி நிறையா போகலைங்க, சும்மா லாக் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சமாக தண்ணி திறந்து விட்டு லைட்டாக போயிட்டுருக்கு. இடம் எந்த இடத்துல தேடி ஃபைனலாக ஒரு இடத்த பிடிச்சி அங்கனே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நல்லா தான் வாஷ் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் நம்ம திருப்திக்கு ஒரு வாஷ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றக்காண்டி ஒவ்வொரு மீனாக எடுத்து. அந்த சிலேபி பொறுத்தவரை உள்ளார பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். அதை நல்லா தேய்ச்சி எடுத்துட்டா மட்டும்தான் டேஸ்ட் இருக்கும். இல்லாட்டி வந்து லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும். அதனால் அதை ஃபுல்லாக வாஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் கழுவி 2 தட்டு ஃபுல்லாக நிறச்சிருவோம். இங்கேயே சமைச்சு இங்கேயே சாப்பிட்ணுன்ற ஒரு பிளானிங்கில் தான் வந்தோம். ஆனால் ஃபைனலி அதே மாதிரி தான் பண்ணிட்டோம். இருந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லும் போயிடுச்சு. இதில் பாருங்கள், குட்டி மீன்லாம் நிறையா தெரியும். நாங்கள் மீன் வாஷ் பண்ணுறத பார்த்துட்டு அதெல்லாம் சாப்பிட்றதுக்குன்னு நிறையா மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது பாருங்கள். சின்ன மீனாக நிறையா இருக்கும். நம்ம தண்ணிக்குள்ள ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டோம்னா காலை வந்து கடிக்கும். அந்த ஒரு இது நல்லாயிருக்கும் பாருங்கள். தண்ணி அந்த அளவுக்கு போயிட்டு பாருங்க, ரொம்ப போகலை, சும்மா மிதமான தண்ணி போயிட்டு இருக்கு. ஃபைனலாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு வாங்க சமைக்கலாம், சாப்பிடலாம். எல்லோரும் வாங்க, மறக்காமல் வாங்க. மாயனூர் பாலத்துக்கு கிழக்கால் பக்கம் தான் சமைக்கிறோம். எல்லோரும் வாங்க. இங்கேனே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி இங்கேனே செய்கிறோம். சரௌண்டிங்கில் இருக்க எல்லோரும் வாங்க. நெக்ஸ்ட்டு எப்போ நீங்கள் வர்றதுன்னு தான் சொல்லுங்கள், நம்மளும் வந்து மறுபடியும் சமைப்போம். மறக்காமல் வாங்க. ஃபஸ்ட் டைம் பேசி போடுறேன், எனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல. கொஞ்சம் இடத்தால இருந்தால் எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மசாலாலாம் போட்டோம். நாங்கள் ஒரு ரகசிய மசாலான்னு ஒரு மசாலா வாங்கினா ரெடிமேட்டில் கிடைக்கும்.
அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வரமிளகாத்தூள், ஒரு லெமனை எடுத்து ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டாச்சு. ரெண்டு முட்டை ஊற்றணும். 2 முட்டை போதும். அதுக்கு 4 கிலோ மீனுக்கு 2 முட்டை. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெயில் போடும்போது திப்பி பிரிஞ்சு வராது. மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு தான் முட்டை. எந்த ஒரு சில்லி சிக்கன் எது போட்டாலுமே வந்து ஒரு முட்டை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரியாமல் இருக்கும். இதை பார்த்துங்க. ஃபைனலி எல்லாமே அப்ளை பண்ணி வெயிலில் காய வச்சாச்சு. இதில் செம்ம ட்விஸ்ட் என்னன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. எப்படின்னா அடுப்பு ஊற்றியாச்சு, மீன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா மண்டையில் இருந்த கொண்டையை மறந்துன்ற மாதிரி தீப்தியை விட்டு வந்துட்டோம். மேக்ஸ் பாக்ஸை விட்டுட்டு வந்துட்டோம். அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படிங்கிறது இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் சம்திங் போகணும் கடைக்கு. அப்புறம் பார்த்தா பக்கத்தில் ஒருத்தர் குளிச்சுட்டு இருந்தார் உள்ளார. அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட இருந்துச்சு வாங்கி அப்புறம் ஃபைனலாக பற்ற வச்சு குத்துரா எண்ணெய் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி 1/2 லிட்ரு போதும்னு நினச்சோம். ஆனால் வந்து 4 கிலோ மீன் நல்லா பத்தாதுல்ல. அதனால் மறுபடியும் ஒரு 1/2 லிட்ரு போய் வாங்கிட்டு வந்துட்டு 1 லிட்ரு 2 1/2 லிட்டராக வாங்கி 1 லிட்ரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்ரு ஊற்றிருப்போம். ஒரு 1/4 லிட்ரு ஸ்பேர் வச்சுட்டு, ஏன்னா சட்டியும் பார்த்தீங்கன்னா சின்ன சட்டியாக போச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்ப சின்ன சட்டியில் ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வேணால் செம்மையாக பண்ணலாம். பெரிய லெவலில் கருவேப்பிலெல்லாம் போட்டு பார்க்குறப்ப நல்லா புரியுது. அப்போ எண்ணெய் காஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதை எடுத்து போட்டு ஒரு மீனை போட்டால் சட்டி பத்தலைங்க. பார்த்தா பெரிய மீன். அச்சோ இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை தூக்கி அப்படியே ஓரம் வச்சுட்டு சின்ன மீன் எடுத்து போடுறான்னு அதுக்கப்புறம் எடுத்து போட்டான். கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. 2 மீன் ஃபஸ்ட்டு போட்டு வேக வச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷம் ஆச்சு. 2 + 1 3 மீன் போட்டு ஒரு 7-8 நிமிஷம் 10 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அவ்வளோ நேரம் வெயிட். அடுப்பு வந்து நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை, நெருப்பு நல்லா. அதனால் வந்துட்டு அடுப்பு சரியாக எரியல சொல்லப்போனால். எப்படி இது ரெடி பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அடுப்பை ஒரு பாறை இடுக்கு தான், அந்த இடுக்கில் வச்சு அடுப்பு ஃபிட் பண்ணி சமைச்சிருக்கோம். பக்கத்துலேயே தண்ணி, மீன் சாப்பிட்டுட்டே குளிச்சுக்கிட்டே செம்ம வைப் பண்ணலாம். இது மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா முறுமுறுப்பான மீன் வறுவல் ரெடி. அதை எடுத்து சாப்பிட்றப்ப இருக்கு ஒரு வாய் வச்சுட்டோன்னே என்னடா கடையிலையும் சாப்பிட்டதில்ல இந்த டேஸ்ட்டு, வீட்லேயும் சாப்பிட்டதில்ல இந்த டேஸ்ட்டு, இது புது விதமான ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு உண்மையுமே. ஒரு பேச்சுலராக வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு சாப்பிட்ற எல்லாமே வந்து ஒரு கூட்டாஞ்சோறுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சின்ன வயசில் நாங்களாம் சாப்பிட்ருக்கோம். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நான் தெரியல. 90s எல்லாம் சாப்பிட்ருக்கோம். 2Kids எப்படின்னு தெரியல. 90s எல்லாம் தெரியும் எல்லாத்துக்கும். கூட்டாஞ்சோறு ஏதோ இருக்கிற புறம் போட்டு பெரட்டி ஏதோ ஒரு சமையல் செய்வோம். ஆனால் அது வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ரசித்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி இந்த மீன் வந்து அப்படி இல்லை, ஏதோ ஒன்று அருமையாக இருந்தால் உண்மையுமே அருமையாக இருந்தது. ஆல் டேஸ்டாக இருந்துச்சு. ஒரு ஆள் மினிமம் ஒரு 2 கிலோ மீனே சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு. நாங்கள் பாட்டு பொறிச்சு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதில் ஒரு 1.5 கிலோ மீன் அளவுக்கு சாப்பிட்டோம். ஏன்னா ரொம்ப டிலே ஆகுது, அடுப்பு வந்து சரியாக செட் ஆகுதா, அதனால் வந்து ரொம்ப டிலே ஆகுது. அதனால் வந்து அதுவே எங்களுக்கு போதுமான அளவுக்கு வயிறு இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு மேலே குளிக்கணும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு சீக்கிரமாக முடிச்சாகணும்னு சொல்லிட்டு நாங்களாம் அவசரமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு தட்டில் போட்டு போய் ஓரமாக உட்காந்துட்டேன். வந்துட்டு நீ தனியாக வேக வச்சு சாப்பிட்டுக்கா, நான் இதை முடிச்சு பாருன்ட்டு வெளுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எப்பொழுதுமே அப்படியே சாப்பிடுவோம், அந்த ஸ்டைல் தான். எதாக இருந்தாலுமே ஒதுக்கிக்கிறது கிடையாது. மண்டை முதற்கொண்டு வால் வரைக்குமே மீனை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக சாப்பிட்டு ரசிப்போம். பாருங்கள், அந்த சென்டர் முள் மட்டும்தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்னால பெரிய முள்ளை உரி எடுத்துட்டு அந்த முள் மட்டும்தான் இருக்கும். அதுதான் இருக்கும்.
மாயனூர் சரௌண்டிங் யாரெல்லாம் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு மறுபடியும் இதே மாதிரி ஒரு ட்ரிப்பு நாங்கள் ரெடி பண்ணுறோம். அப்போதைக்கு யாரெல்லாம் வர முடியுமோ அவாய்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக மீன் மண்டையில் டேஸ்ட் இதே மாதிரி சாப்பிடலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மண்டையோட டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டுங்க. அதில் தாங்க மீனோட மண்டையில் தாங்க டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மண்டையை ஒதுக்கி வச்சுருக்கீங்க. மண்டை தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு ரசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் எல்லோரும். அங்கனே சாப்பிட்டு அங்கனே குளிச்சு நல்லா வைப்பு பண்ணலாம். அது ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறதுனால நம்மளுக்கு வீடியோ எப்படி பண்ணுறதுனோட தெரியும். எனக்கு ஏதோ தானே போட்டுட்ருக்கேன். எது நிறைய போயிட்டு தான் கொஞ்சம் இருக்கு. அப்படியே சாப்பிடுவோம். எத்தனையோ குக்கிங் சேனல் வீடியோலாம் பார்த்துருக்கீங்க. ஆனால் இந்த ஸ்டைலில் பண்ண யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு அடுப்பு இல்லாமல் பாறை இடுப்பில் வச்சு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சரௌண்டிங்கில் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு நாளைக்கு என்றைக்கு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த டேட்டு செலக்ட் பண்ணி சொல்லுங்கள். அன்றைக்கி எல்லோரும் வாங்க, எல்லோரும் சாப்பிடலாம். செம்ம ஃப்ரெஷ்ஷான மீன். இந்த மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னா ஒரு ஆள் 2 கிலோ மீன் சாப்பிட்லாம். சாப்பிட்டா சாப்பாடே தேவையில்லை. நான் கூட செய்யும்போது கேவலமாக போயிருந்து பார்த்தேன். ஆனால் இப்போ டேஸ்ட்டாக இல்லை. நீங்கள் இதுமாதிரி சிலேபி மீன் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா சின்ன மீனாக வாங்கக்கூடாது. கொஞ்சம் பெரிய மீனாக வாங்கினா முள் பெருசாக இருக்கும். ஈஸியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு பாருங்க. எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக கறி மட்டும் இருக்கும். அப்படியே சாப்பிடுவோம். மீன் முடிஞ்சிருக்குல்ல. வைங்க.
சவுண்டு வேகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா மீனும் நான் ஒரு சாப்பிட்றேன். அது இருந்தால் கேமராமேனுக்கு வேணும். எல்லாரும் பண்ணுறத பெண்ணா இருப்பேன். நீங்கள் மட்டும் சாப்பிட்றத போகிறீங்க. ஆனால் கேமராமேன் சாப்பிட்டாருன்னா ஒரு நாள் வீடியோவில் சொல்ல மாட்டீங்க. நீங்களும் சாப்பிட்றேன், நானும் சாப்பிட்றேன், எல்லாரும் மார்னிங் 11:30 வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 4 o'clock ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இந்த மீன் சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்கு. குளிக்கணும், இதுக்கு மேலே குளிக்கிற கொஞ்சம் டைம் ஆனதுனால நாங்கள் ஃபுல்லாக எல்லா மீனுமே சமைச்சிட்டேன். பாதி வீட்டுக்கு எடுத்துகிட்டு குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நாளில் விட மறந்தாதைக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.